பாருங்கள், வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா இது கூட சேர்த்துக்கிறேங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சரிங்களா? வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள், அதாவது மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நாங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், எல்லாம் சேர்ந்து ரொம்ப காரமாகும். கறி குழம்பு காரமாக தான் இருக்கணும். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டுங்க. நல்லா கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். சரிங்களா? நம்ம மசாலா போட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து அடுத்த சிம்மில் வச்சிடலாம். வந்து கடையில் வாங்கினா மட்டன் மசாலா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாங்க. இதை போட்டால் வாசனை அப்படியே ஊற்றும். சொல்லி வாய முடியல, பார்த்தீங்களா? வாசனை அப்படியே ஏறுது. ஓகே, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சரிங்களா? மசாலா அப்படியே ஏறுதுங்க. 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துப்போம். தக்காளியை சேர்த்து வச்சுங்க. நல்லா ஃப்ரை பண்ணலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. ஃபயரை வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கோம்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா தக்காளி அப்படியே ரோஸ்டாகி நல்லா அப்படியே வதங்கி வந்துடுச்சு. இதிலே வந்து நீங்கள் அப்படியே கறியை எடுத்து போட்டு நல்லா தொக்கு மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா அது தொக்கு ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஒரு 20 நிமிஷம் கறியை போட்டு வேக வச்சிங்கன்னா கறி குழம்பு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் ஆன உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கறியை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். 3 டைம் நான் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கறியை வந்து நம்ம ரெடி பண்ண மசாலாவில் சேர்த்துக்கலாம்.
கறியை சேர்த்துட்டுங்க. ஒரு முறை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், 2 கிளாஸ் நான் தண்ணியை ஊற்றி நல்லா குழம்பா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது இதுக்கு மேலே வந்து நாம் அரைச்சி வச்சுருக்க மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு இதை நம்ம முன்னாடியே வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொத்தமல்லி, இவரை எடுத்து இவன் தலை மேலே இப்படி தூவி விட்டு நல்லா இவன் தலையில் போட்டு தூவி விட்டு சும்மா அப்படியே ஒரு கலக்கி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்குங்க. சொல்ல மறந்துட்டேன், உப்பு நம்ம முன்னாடியே வெங்காயம் வதக்கும் போது 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கறி போட்டிருக்கோம், இன்னும் ஒரு 2 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்குங்க. சரிங்களா? 2 ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம முன்னாடியே மட்டன் மசாலா வாங்கியிருக்கோங்களா, இதில் பாதி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 வாசி அந்த மனம், அந்த வாசனை வீசுறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் இதுக்கு மேலே போட்டுக்கிறோம். 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், அதிகமாக தேவை. இதில் லாஸ்ட்டாக இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க, அதுதான் மெயின். பாருங்கள், அப்படியே பார்க்கும் போதே சும்மா எப்படி சொர்க்கம் பார்த்த மாதிரி இருக்குது மாமான்ற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம கறி குழம்பு வந்துருச்சு. இந்த வாசனை வந்து பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம மூடியை போட்டு சிம்மில் வச்சு விட்ருவோம். லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். செக்கில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது மேலே ஊற்றி விட்டுருவோம். இது தாங்க டேஸ்ட்டு, இந்த தேங்காய் எண்ணெய் தாங்க டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் போதும். ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டு கொதிக்க விட்டுடுவோம். அதுக்கப்புறம் இறக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு, இது எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக இருக்கிற ஒரே டிஷ்ஷுங்க இது. அருமையான ஒரு கறி குழம்பு. ஒரு முறையாவது வீட்டில் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நல்லதாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், கெட்டதாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன். சரிங்களா?